ஒருங்கிணைத்தலின் பண்புகள். தலைப்பும் ஒருங்கிணைத்தலின் பண்புகள். இதை எப்படியும் கேட்கலான்னா ஒருங்கிணைத்தலின் இயல்புகள் யாவைன்னு சொல்லி கேட்கலாம். இதில் உனக்கு 10 பாயிண்ட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கும். ஒருங்கிணைத்தல் என்பது மேலாண்மையினுடைய ஆக்சுவலாக ஒரு தெளிவான பணி அல்ல. ஆனால் மேலாண்மையின் முக்கிய பங்கினை வகிக்கிறது. ஒருங்கிணைத்தல் மேலாண்மையின் முக்கிய பங்கினை வகிக்கிறது. ரெண்டாவது சொல்லப்போனால் இது மேலாண்மையுடைய அடிப்படை பொறுப்பு. இயல்புகள் யாவைங்கிற தலைப்பில் பார்த்துட்ருக்கோம் மாணவிகளே. மேலாண்மையின் முக்கிய பங்கினை வகிக்கிறது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், மேலாண்மையின் முக்கிய பங்கினை வகிக்கிறது. செகண்டு, மேலாண்மையினுடைய அடிப்படை பொறுப்பாகவும் கொடுத்துருக்கோம். அடுத்து இந்த மேலாண்மையை பொறுத்த அளவில் ஒருங்கிணைத்தல் ஒரு தானாக மனமும் வந்தோ அல்லது யாரும் கட்டாயப்படுத்தி ஒருங்கிணைத்தல் வராது இல்லையா. எல்லாருடைய மனம் ஒருமனப்பாடு இருந்தால் மட்டும்தான் ஒருங்கிணைக்க முடியும். ஸோ இது தன்னியல்பாகவோ அல்லது தானாகவோ, அதாவது தன் இயல்பாகவோ கட்டாயத்தின் பேரில் வருவது அல்ல. அடுத்ததாக பார்க்க போனேன்னு சொன்னால், இந்த அடிப்படை கருத்து தேவைகளை நம்ம என்ன செய்கிறோம்னா ஒன்றிணைக்கிறோம். முக்கியமாக நிறுவனத்திற்கு தேவையான அடிப்படை கருத்து என்ன, நோக்கத்தை அடைவதற்கு தேவையான மூலக்கூறு, இதை ஒன்றிணைப்பதற்காக செயல்படுகிறது. அடுத்ததாக சொல்லப்போனால் இந்த ஒருங்கிணைத்தல் ஒரு தொடர்ச்சியான செயல்பாடு. அதாவது நிறுவனம் இருக்கும் வரை தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கணும்னு சொல்லலாம். அடுத்தது இந்த ஒருங்கிணைத்தல் ஒரு தனிநபர் நினைத்தா நிறுவனத்தை ஒருங்கிணைக்க முடியாது. இது ஒரு குழுக்களுடைய கூட்டு முயற்சியின் மூலம்தான் ஒருங்கிணைக்க முடியும். அடுத்ததாக சொல்லப்போனால் எல்லா மேலாளருக்கும் அந்த ஒருங்கிணைக்க வேண்டிய பொறுப்பு இருக்குது. மேலாளர் தட்டி கொடுத்து பணியாளர்களை ஒருங்கிணைத்து செய்யும்போது தான் நிறுவனத்தை நடத்தி செல்ல முடியும். எனவே ஒவ்வொரு மேலாளருக்கும் பொறுப்பு உள்ளதுன்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கோம். அடுத்து இது ஒருங்கிணைத்தல் ஒரு சக்தி வாய்ந்த செயல்முறை அப்படின்னா இது ஒரு பலம் மிக்கது. ஒற்றுமையே பலம்னு படிச்சிருக்கோம் பழமொழி இல்லையா. எனவே அந்த ஒருமைப்பாடு அங்கே இருக்கும் பொழுது அங்கே என்ன கிடைக்குன்னா சக்தி வாய்ந்த செயல்முறை நடக்கும். அடுத்து பார்த்தோன்னா எல்லா மேலாண்மையிலையும், அதாவது மேலாண்மையின் வகைகள் படிச்சிருப்பா. மேல்நிலை மேலாண்மை, இடைநிலை மேலாண்மை, கடைநிலை மேலாண்மை. எனவே அனைத்து மேலாண்மைக்கும் ஒருங்கிணைத்தல் அவசியம். அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஒரு லக்கு சார்ந்த நடவடிக்கை. லக்கு அடைவதற்காகவே ஒருங்கிணைத்தலை உருவாக்குறோம். எனவே இது லக்கு சார்ந்த நடவடிக்கை. ஒருங்கிணைத்தலுடைய பண்புகளாகும். முதல்ல திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன். மேலாண்மையுடைய ஒரு முக்கிய பங்கினை வகிக்கிறது. அடிப்படை பணியாக கருதப்படுகிறது. அதாவது அடிப்படை பொறுப்பாக இருக்குது. தானி நபராகவோ கட்டாயத்தின் பேர்லையோ ஒருங்கிணைத்தல் உருவாவதில்லை, ஒரு கூட்டு முயற்சினால் வர்றோம். அடுத்தால என்ன சொன்னால் அடிப்படை கருத்து தேவைகளுக்காக ஒருங்கிணைத்தல் ஏற்படுத்துகிறோம். இது ஒரு தொடர்ச்சியான செயல்முறை. அடுத்தால தனிநபரால் உருவாகுதில்லை, ஒரு குழு முயற்சினால் ஒருங்கிணைத்தல் உருவாக்கப்படுகிறது. ஒவ்வொரு மேலாளருக்கும் அதிக அளவு பொறுப்பு இருக்கும். இது ஒரு சக்தி வாய்ந்த செயல்முறை. இது மேலாண்மைக்கு ஒரு இன்றியமையாதது. அடுத்தால ஒருங்கிணைத்தல் ஒரு இலக்கை சார்ந்த நடவடிக்கையாகும்.